Taste the Daily. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே 5 தலைமுறையாக வசித்து வருபவர்களின் நிலத்தை கையகப்படுத்தும் வருவாய்த்துறையினரை கண்டித்து நூதன முறையில் போராட்டம் நடைபெற்றது. கரகூர் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான 50 சென்ட் நிலத்தை சிலர் 5 தலைமுறையாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கரகூர் கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதால் பள்ளியை விரிவுபடுத்த சம்பந்தப்பட்ட 5 பேரிடம் தங்களிடம் உள்ள 50 சென்ட் நிலத்தை தருமாறு வருவாய்த்துறையினர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான 5 குடும்பத்தினரும் விடிய அரசின் வருவாய்த்துறையினரை கண்டித்து தங்களது இடத்தில் கருப்பு கொடி கட்டி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலை அமைப்பதில் இழுபறி நீடித்து வருவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். எம்பிதாங்கல் கிராமத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் ஆரணி முள்ளண்டிரம் சாலை கூட்ரோட்டிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைப்பதற்கு பள்ளம் தோண்டப்பட்டது. ஆனால் 2 மாதமாக எந்த பணியும் நடைபெறாததால் அந்த வழியாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் விபத்தில் சிக்கி வருவதாக கூறப்படுகிறது. நிலுவையில் உள்ள சாலையை உடனடியாக அமைப்பதுடன் தெருவிளக்குகளும் நிறுவ வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடிய ஆட்சியில் அடிப்படை வசதிகள் இன்றி பொதுமக்கள் தவித்து வருவது தொடர்கதையாகிவிட்டது என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. வெட்டியாந்தோரம் பஞ்சாயத்து எம்பிதாங்கல் கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த தார் சாலையை நோண்டி போட்டாங்க, சாலை அமைக்கிறோம் அப்படின்ட்டு. இது என்னென்னா பிஎம்ஜிஎஸ்ஒய் என்ற திட்டத்தின் மூலமாக சாலை இது ஆயிடுச்சு. ஆனால் இந்த சாலை 2 மாதமாக நோண்டி போட்டு இது வரைக்கும் யார் கான்ட்ராக்ட்னு யாருன்னே தெரில. அது இல்லாமல் அதிகாரிகளும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. இந்த ரோடு எம்பி தாங்கல்ல போட்டுக்கிறாங்க சார். 2 மாதம் ஆகுது இது நோண்டி போட்டுட்டு. எக்ஸாம் டைமில் பசங்களும் ஸ்கூல் போகல, டவுன் பஸ் வரும், அதுவும் வரது கிடையாது. எங்கள் ஊரில் நேற்று ஒரு அம்மாவுக்கு ஆம்புலன்ஸில் வரணும், உடம்பு சரியில்லை, அவங்களுக்கே கால் உடஞ்சி அவங்க இட்டுன்னு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த ரோடு 2 மாதம் இது 3ஆவது மாதம் தொடங்குது சார். நோண்டி போட்டு அப்படியே தான் கிடக்குது. ஈரோடு அருகே வயதான தம்பதிகள் படுகொலை செய்யப்பட்டதில் கொலையாளிகளை உடனடியாக பிடிக்க வலியுறுத்தி மோளப்பாளையம் பகுதியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெளாங்கட்டு வலசு பகுதி மேக்கரையான் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்த ராமசாமி பாகியம்மாள் தம்பதியினர் கடந்த 2 நாட்களுக்கு முன் மர்ம கும்பலால் கொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகை கொள்ளை போனது. விவசாய தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டதில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வயதான தம்பதியினர் அதிகமாக கொலை செய்யப்படுவது பொதுமக்களை அச்சப்பட வைத்துள்ளது. இதுவரை பதிவு செய்யப்பட்ட இதே போன்ற 7 வழக்குகளை உள்ளடக்கி தனியாக இந்த குற்றங்களை புலனாய்வு செய்வதற்கு, குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு, அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லக்கூடிய அந்த எஸ்ஐடி அமைக்க சொல்லி இன்று ராமசாமி கவுண்டர் பாக்கியம்மாள் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை முன்னிட்டு அனைத்து அமைப்புகளின் சார்பில் இங்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறைக்கு செல்வதற்கான படகு சவாரி திடீரென்று நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். கோடை விடுமுறையொட்டி கன்னியாகுமரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் விவேகானந்தர் பாறைக்கு செல்ல காத்திருந்தனர். அப்போது கடலின் நீர்மட்ட தாழ்வு காரணமாக படகு சவாரி நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். விசாரணையில் பூம்புகார் கப்பல் கழகத்திற்கு சொந்தமான படகின் என்ஜின் பழுதடைந்ததால் படகு சவாரி தடைபட்டதாக தெரியவந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். விடியா அரசில் விளம்பரங்களுக்காகவே துவக்கப்படும் புதிய திட்டங்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக பயனளிப்பதில்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு எறும்பூர் பெரிய ஏரியை மீட்டு தூர்வார வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சுற்றுவட்டார விவசாய நிலங்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக 100 ஏக்கரில் இருந்த எறும்பூர் பெரிய ஏரி முட்புதர்கள், மண்மேடுகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளால் நீர் வெளியேறும் வழிகள் வரை அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நீரென்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்ற வள்ளுவனின் வாக்கை மறந்த ஸ்டாலின் மாடல் அரசு விவசாயம் செழிக்க ஏரியை காப்பாற்றுவது அவசியம் என விவசாயிகள் கண்ணீருடன் வலியுறுத்தி வருகின்றனர்.
தஞ்சையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாநகர அதிமுக சார்பில் நடைபெற்ற போதைப் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்புச் செயலாளருமான காமராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இருபாலருக்கும் தனித்தனியாக நடத்தப்பட்ட மாரத்தான் ஓட்டத்தில் ஆண்களுக்கு 5 கிலோமீட்டர் தூரமும் பெண்களுக்கு 3 கிலோமீட்டர் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது.